Hi, this is Santosh. Welcome to English Abaca. நம்ம இன்னைக்கு கிளாஸ் 11 இங்கிலீஷ் டெக்ஸ்ட் புக்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் சாப்டரான த போர்ட்ரேட் ஆஃப் அ லேடி ஸ்டோரியை கொஸ்டின் ஆன்சர்ஸ் தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல இந்த லெசனோடைய சம்மரி அண்ட் டீடைல் எக்ஸ்பிளனேஷன்ஸ் அவைலபிளா இருக்கு. நீங்க அதை இன்னும் பார்க்கலனா அதை பார்த்துட்டு இந்த வீடியோக்கு வாங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த கொஸ்டின் ஆன்சர் எக்ஸ்பிளனேஷன் ரொம்ப தெளிவா புரியும். First question: The three phases of the author's relationship with his grandmother before Lyle left his country to study abroad. அதாவது நம்ம ரைட்டர் குஷ்வந்த் சிங் வந்து அவருடைய ஹையர் ஸ்டடீஸ்க்காக வந்து அப்ராட் போவாரு. அதுக்கு முன்னாடி நம்ம ஆத்தருக்கும் அவங்க கிராண்ட் மதருக்கும் இருந்த ரிலேஷன்ஷிப் ஒரு 3 டிஃபரெண்ட் ஃபேசஸ் கேட்கறாங்க. ஸோ அது என்னன்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இது எதை பத்தியான கொஸ்டின் சொல்லிட்டு ஒரு சின்ன கெஸ்ட் கொடுத்துட்டு the three phases of author relationship with his grandmother before he left the country to study abroad are: first, childhood, when he went to the village school and the grandmother helped him to get ready and went to school with him. So first வந்து பாத்தீங்கன்னா ஒரு வில்லேஜ்ல இருக்கும்போது அவரை ஸ்கூலுக்கு ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்களும் அவர் கூடயே போவாங்க. இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஃபேஸ். செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா boyhood, when he went to the city school in a bus. He shared a room with his grandmother but she could no longer help him in his studies. ஸோ அவர் வந்து சிட்டியில் இருக்கக்கூடிய ஸ்கூலுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவர் ஸ்கூல் பஸ்ல தான் போனாரு. அவங்க பாட்டி கூட முன்னாடி வில்லேஜ்ல போன மாதிரி போக முடியாது. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து அந்த சிட்டி ஸ்கூல்ல வந்து வில்லேஜ் ஸ்கூல் மாதிரி ரொம்ப சிம்பிள் கிடையாது. இங்க எல்லாமே வந்து ஃபுல்லா பிரின்சிபல்ஸ் அண்ட் தியரிஸ்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. அது அவங்களுக்கு என்னன்னு கூட தெரியல. ஸோ அவங்களால ஹெல்ப் பண்ண முடியல. இது செகண்ட் ஃபேஸ். தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா early youth, when he went to the university and was given a room for his own. The common link of friendship was snapped. So நம்ம ஆத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு யூனிவர்சிட்டி அதாவது காலேஜுக்கு போனதுக்கு அப்புறம் அவருக்கு வந்து தனி ரூம் கொடுத்துறாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய காமன் ஃப்ரெண்ட்ஷிப் கூட வந்து உடைஞ்சு போயிடுது. ஸோ இதுதான் அந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினுடைய ஆன்சர். Second one, three reasons why the author's grandmother was disturbed when he started going to the city school. The three reasons why the author's grandmother was disturbed when he started going to a city school or she hated Western science and learning. இவங்களுக்கு வந்து நம்ம கிராண்ட்மதருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வெஸ்டர்ன் சயின்ஸ் அதெல்லாம் வந்து எதுவுமே பிடிக்காது. அவங்களுக்கு வந்து இந்த ரிலீஜியஸான புக்ஸ் அதை பத்தி சொல்லி கொடுக்கணும்ன்றது ரொம்பவே நினைக்கிறாங்க. Second, when she was pained to know that there was no teaching of God and the scriptures there. Third, she was allergic to music. She thought it won't mean for decent people and gentle flow. It was monopoly of vagabonds and beggars. நம்மளுடைய ரைட்டருடைய கிராண்ட்மதர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மியூசிக் வந்து ஒரு படிக்கிறாருன்னு சொன்னது வந்து அது வந்து ஒரு டீசென்ட் ஃபேமிலிக்கு வந்து அது படிக்க மாட்டாங்க. ஜஸ்ட் லைக் வேகபான்ஸ் பெக்கர்ஸ் தான். அதாவது ரோட்ல பாட்டு பாடின்னு தெரிவாங்க இல்லையா, அவங்களுக்கு தான் அதெல்லாம் தேவை. ஒரு ஜென்டில் ஃபேமிலிக்கு வந்து இது கிடையாது. பாட்டு பாடுறதுலாம் கற்றுக்க மாட்டாங்கன்றத சொல்றாங்க. தேர்ட் கொஸ்டின்: three way in which the author's grandmother spent her day after he grew up. The three way in which the author's grandmother spent her day after he grew up or she lived alone in her room as she had accepted her loneliness quietly. So first வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரைட்டர் அவர் பேசாம இருந்தது அவங்க வந்து எதுவுமே வந்து ஆர்கியூ பண்ணல, ஏன் பேசல அப்படின்லாம் கேட்காம she accepted her loneliness. செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா she sat at her spinning wheel reciting prayers. ஸோ இந்த ஸ்பின்னிங் வீல் அப்படின்னா என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த காந்தி கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த நூல்ல நெய்வார் பார்த்துருக்கீங்களா, அதை பிக்சர் கூட கொடுக்குறேன். இதுதான் ஸ்பின்னிங் வீல் சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய ரூம்ல அந்த ஸ்பின்னிங் வீல்ஸ் பண்ணிக்கிட்டு அண்ட் ப்ரேயர்ஸ் அவங்க வந்து பாத்தீங்கன்னா ப்ரேயர் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ இது ரெண்டு தான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா in the afternoon she would feed the sparrows for half an hour. ஸோ அவங்க வந்து வில்லேஜில் இருக்க வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரீட் டாக்ஸ்க்கு வந்து அவங்களுடைய ஓல்ட் சப்பாத்திலாம் போட்டுட்டு இருந்தாங்க. பட் இங்கே சிட்டிக்கு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரீட் டாக்ஸ்லாம் பார்க்க முடியல. அதனால அவங்க என்ன பண்ணுறாங்க, ஸ்பேரோஸ்க்குலாம் வந்து ஃபீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஆஃப்டர்நூனில். ஃபோர்த் கொஸ்டின்: the odd way in which the author's grandmother behaved just before she died. இங்கே என்னன்னா நம்மளுடைய ஆத்தருடைய கிராண்ட்மதர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இறக்கிறதுக்கு முன்னாடி என்ன மாதிரி பிஹேவ் பண்ணான்னு தான் கேட்குறாங்க. Just before her death, the author's grandmother refused to talk to them since she had omitted to pray the previous night while she was singing song for homecoming and beating the drum. She was not going to waste any more time. She ignored their protest. She lay peacefully in bed praying and telling beads. நம்ம குஷ்வந்த் சிங் ஆத்தருடைய கிராண்ட்மதர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குஷ்வந்த் சிங் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து இந்த வெளிநாட்டிலேருந்து வந்ததுக்காக அந்த ட்ரம் மியூசிக்ஸ்லாம் அடித்து பாட்டு பாடுவாங்க. அன்றைக்கி வந்து அவங்க ப்ரேயும் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அதனால அவங்க டைமை வேஸ்ட்டே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அன்றைக்கி வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க வீட்டில் இருக்கவங்களா, இல்லை உங்களுக்கு உடம்பு சரியாயிடும்னு சொல்லிட்டு. பட் அவங்க வந்து அவங்களோட எண் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அவங்க போய் ப்ரே பண்ணிட்டு பெட்டில் வந்து பீஸ்ஃபுல்லாக படுத்துட்டு அவங்களோட பீட்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது அந்த ரோசரி மாலை அதோட ப்ரே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. Next question: the way in which the sparrow expressed their sorrow when the author's grandmother died. நம்ம ஆத்தருடைய கிராண்ட்மதர் இறந்து போனதுக்கு அப்புறம் அந்த ஸ்பாரோஸ் எப்படி வந்து அதோட சாரோவை காட்டுறாங்க அப்படின்னு தான் கேட்குறாங்க. இதோட ஆன்சர் வந்து பாருங்க. Thousands of sparrows sat silently surrounding the dead body of the author's grandmother. There were no chirruping. The author's mother threw some crumbs of bread to them. They took no notice of them. As soon as the grandmother's corpse was carried off,
They flew away quiet as the sparrow expressed their sorrow. அதாவது நம்மளுடைய கிராண்ட் மதருடைய டெட் பாடியை வந்து அந்த வெராண்டாவில் வச்சிருக்காங்க. ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பேர்ட்ஸ் வந்து அங்கே வந்து உட்காருது. பட் வந்து ஸ்டிரப்பிங் சவுண்ட்ஸ்லாம் அந்த பேர்ட் சவுண்ட்ஸ் எதுவுமே கொடுக்கவே இல்லை. ஈவன் நம்மளுடைய ரைட்டருடைய மதர் வந்து இந்த பிரெட்லாம் வந்து அவங்களுக்கு போடுறாங்க, அதாவது இந்த ஸ்பேரோஸ்க்கு போடுறாங்க. பட் யாருமே அதை கண்டுக்கவே இல்லை. எல்லாமே வந்து இவங்களுடைய டெட் பாடியை எடுக்கும்போது இந்த ஸ்பேரோஸ்லாம் பார்த்தீங்கன்னா சைலண்டாக பறந்து போகிறது மூலியமா அவங்களுடைய சாரோஸை காமிக்கிறாங்கன்றதை நம்ம ரைட்டர் சொல்கிறாரு. நெக்ஸ்ட் இது ஒரு 5 மார்க் மாதிரி கொஷின்ஸ் மாதிரி இதை எடுத்துக்கலாம். The author's grandmother was a religious person. What are the different way in which we come to know this? நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஷின் வந்து இது 2 மார்க் இது 5 மார்க்னு சொல்ல முடியாது. இதே கொஷின் 2 மார்க்கில் கொடுத்தாங்கன்னா அதை கொஞ்சம் ப்ரீஃபாக நீங்கள் எழுதணும். 5 மார்க்ஸில் கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் எலாபரேட் பண்ணி எழுதணும், அவ்வளோதான். சரி, இதோட ஆன்சர் பார்க்கலாம். The author's grandmother was deeply religious lady. We come to know this through the different way of her behavior. She visited the temple every morning and read scriptures. At home, she always mumbled inaudible prayer and kept telling the beads of rosary. She would repeat prayer in singing song manner while getting writer ready for school. She hoped that he would learn it by heart. She didn't like English school as there were no teaching of God and scriptures. Even while spinning at her spinning wheel, she would recite prayers. Perhaps it was only once that she forgot to say her prayers. It was on the evening prior to her death when she felt overexcited while celebrating the arrival of her grandson with songs and beating of drums. She continued praying and telling beads of the rosary till her last. ஸோ அவங்க எப்படிலாம் ஒரு ரிலீஜியஸ் பர்சன் கேட்குறாங்க, இது எல்லாமே வந்து தெளிவாக அவங்க எவ்வளோ ரிலீஜியஸ் பர்சன்றது சொல்லுது. நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு இந்த கொஷினை வேணும்னா நீங்கள் நோட்டில் எழுதிட்டு கூட நீங்கள் படிக்கலாம். இல்லைனா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, அப்படியே நீங்கள் கூட எழுதலாம். இல்லைனா நீங்கள் கீ கூட எடுத்து வச்சுக்கோங்க, கீ நோட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அப்படியே நீங்கள் எக்ஸாமில் எழுதுறது கூட ஈஸியாக இருக்கும். நீங்கள் மக்கப் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. கீ நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, அதை அப்படியே பாஸ் பண்ணிவிட்டு. நெக்ஸ்ட் இந்த கொஷின் பாருங்கள். டிஸ்கிரைப் த சேஞ்சிங் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஆத்தர் அண்ட் his grandmother. Did their feeling of each other change? Answer. During the boyhood, the author was completely dependent on his grandmother. She was a part of his life. The turning point in their friendship came when they went to city. She could no longer accompany him to school as he went there by bus. They shared the same room, but she could not help him in his studies. She would ask him what the teacher had taught. She did not believe in the things that were taught at the English school. She was distressed that there were no teaching about God and scriptures. She felt often that music was also being taught. She expressed her disapproval silently. After this, she rarely talked to him. When he went to university, he was given a room of his own. The common link of friendship was snapped. However, their feeling of each other did not change. They still love each other. She went to see author of at the railway station when he was going abroad for higher studies. She showed no emotion but kissed his forehead silently. The author valued this as perhaps the last sign of physical contact between them. When the author returned after 5 years, she received him at the station. She clasped him in her arm. In the evening, she celebrated his homecoming by singing song and beating an old drum. ஸோ இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஆத்தர் அண்ட் அவங்க கிராண்ட் மதரோடைய ஃபீலிங்ஸ் மாறவே இல்லை. ஈவன் அவருக்கு தனி ரூம் கொடுக்குறாங்க, இவர் பேசாமல் இருக்காரு, வெளியூருக்கெலாம் போகிறாரு. என்னதான் இருந்தாலுமே அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பாண்ட் ரிலேஷன்ஷிப் மாறவே இல்லை. 2 பேருமே வந்து கடைசி வரைக்கும் அவங்களுக்கு இருந்த அந்த லவ் பாண்ட்ஸ் அப்படியே தான் இருந்தது. ஸோ அதை தான் அந்த கொஷனில் சொல்கிறாங்க. புரிஞ்சுக்கிட்டு அப்படியே நீங்கள் ஆன்சர் எழுதலாம். நெக்ஸ்ட் கொஷின். Would you agree the author's grandmother was person strong in character? If yes, give instance that shows this. ஸோ அவங்க ஒரு டிட்டர்மெண்டான லேடியான்னு கேட்குறாங்க. அஃப்கோர்ஸ் அவங்க ரொம்ப டிட்டர்மெண்டான லேடி தான். ஏன்னா இவர் வந்து பேசாமல் போது எதுவுமே பண்ணாத போது கூட அவங்க எதுவுமே எகுத்து கேட்காம அக்செப்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கான லேடின்றதை நம்மளே புரிஞ்சுக்கலாம். சரி வாங்க இது அப்படியே என்னன்னு பார்த்துடலாம். Yes, I agree that the author's grandmother was a person strong in character. She was a strong woman with strong belief. Although she was not formally educated, she was serious about the author's education. She could not adjust herself to the Western way of life, science and English education. She hated music and disapproved of its teaching in school. She was a deeply religious lady. Her lips were always moving in a silent prayer. She was always telling the beads of her rosary. She went to temple daily and read the scriptures. She was distressed to know that there were no teaching about God and holy books at Kushwan Singh's New
இங்கிலீஷ் ஸ்கூல். ஸோ இதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. ஈவன் உங்களுக்கு வந்து அவங்க எது மூலியமாக வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சன் உங்களுக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவில் தோணும் இல்லையா, அப்படி தோன்றதை கூட நீங்கள் எழுதிக்கோங்க. இதை அப்படியே நான் காமிக்கிறேன், பாஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அப்படியே ஒரு ரீடிங் கொடுத்துட்டு இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் மட்டும் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. அப்படியே நீங்கள் உங்களுடைய ஓனாக ஃப்ரேம் பண்ணி கூட இதை எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் லாஸ்ட் கொஷின், ஹேவ் யூ நோ சம் ஒன் லைக் த ஆத்தர்ஸ் கிராண்ட் மதர், டு யூ ஃபீல் த சேம் சென்ஸ் ஆஃப் லாஸ் வித் ரிக்ரெட், சம் ஒன் whom you have loved and lost. இந்த கொஷனுக்கான ஒரு ஜென்ரல் ஆன்சர்ஸ் எழுதலாம். ஈவன் இந்த கொஷனுக்கு வந்து இல்லை சார் எனக்கு அப்படி ஒரு பர்சனே கிடையாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா ஈவன் ஒரு பெட்டாக கூட இருக்கலாம், இல்லாட்டி நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்கன்றதை கூட எழுதலாம். ஸோ இது வந்து ஜஸ்ட் கேட்டிருக்காங்க, இது வந்து ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் தான். இது அப்படியே நீங்கள் எக்ஸாமுக்கு எழுதணும்னு கிடையாது. உங்கள் மனசில் இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள், இல்லை நீங்கள் ஃபீல் பண்ணுற இல்லை மிஸ் பண்ணுற ஒரு பர்சன், இது வந்து இறந்து தான் இருக்கணும்னு கிடையாது, நீங்கள் மிஸ் பண்ணுற ஒரு பர்சனை கூட நீங்கள் இதில் எழுதலாம். எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்க அப்படின்றத வந்து கொஞ்சம் லாங்குவேஜ் கொஞ்சம் குவாலிட்டியாக பார்த்துக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் சாப்டரோடைய எல்லா கொஸ்டின் ஆன்சர்ஸும் தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய கொஸ்டின் ஆன்சர்ஸ் இருக்குது. நம்மளோட இங்கிலீஷ் அபாக்கா பிளாக் அப்படின்னு நீங்கள் நெட்டில் போட்டிங்கனாலே நம்மளுடைய பிளாக் ஓப்பன் ஆகும். அதில் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 50 to 40 கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பேன். நீங்கள் உங்களுக்கு வந்து தெளிவாக வந்து இந்த லெசனோடைய கொஸ்டின் ஆன்சர்ஸ் எல்லாமே புரியணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த கொஸ்டின் ஆன்சர்ஸை இந்த 40 to 30 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஜஸ்ட் ஒரு ரீடிங் கொடுங்க, மக்கப் பண்ணவே பண்ணாதீங்க. ஒரு ரீடிங் கொடுத்தீங்கன்னா போதும். ஏன்னா இப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கன்ற ஒரு அக்னாலேஜ்மெண்ட் இருந்தாலே போதும். அதை விட்டுட்டு நீங்கள் வந்து மக்கப் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கவே நினைக்காதீங்க. ரீட் பண்ணுங்க, ஆனால் புரிகிற வரைக்கும் ரீட் பண்ணணும். எனக்கு 2 தடவை படித்தா புரியுதுன்னு அப்படின்னு நினைக்கிறீங்க, 2 தடவை படிங்க. இல்லை எனக்கு 10 டைம்ஸ் படித்தா தான் புரியும்னா கண்டிப்பாக 10 டைம்ஸ் படிங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஜஸ்ட் குறிப்பிட்டு மனப்பாடம் பண்ணவே பண்ணாதீங்க, அது யூஸே கிடையாது இங்கிலீஷில். ஏன்னா இது நாலேஜ் பேஸ்ட் சப்ஜெக்ட் கிடையாது, ஸ்கில் பேஸ்டு லாங்குவேஜ். நீங்கள் உங்கள் ஸ்கில்லை தான் வளர்த்துக்கணுமே தவிர்த்து இதில் வேறு நீங்கள் ஷார்ட்கட் எதிர்பார்த்தீங்கன்னா வேலைக்கே ஆகாது. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி உங்களுக்கு எல்லா லெசனும் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு கொஞ்சம் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் அ நைஸ் டே.